கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நமது உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 7வது அதிகாரம். இதுக்கு முந்தின அதிகாரங்களிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சகரியாவுக்கு சொப்பனத்தின் மூலமாகவும் தரிசனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் காண்பித்து தம்முடைய வார்த்தையை தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நேரடியாக சகரியா கூட பேசுகிறதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சகரியாவினுடைய ஆவியை ஏவி ஆண்டவர் நேரடியாக ஜனங்களோடு கூட பேசும்படியாக சகரியாவை ஆண்டவர் வழி நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஏன் ஆண்டவர் இந்த நேரத்தில் நேரடியாக சகரியாவோட கூட வந்து பேசுகிறார், அவருடைய ஆவியை ஏவி பேசுகிறார் என்று சொன்னால், ஜனங்களுடைய மனதுல கொஞ்சம் வருஷமாகவே ஒரு சில கேள்விகள், ஒரு சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்கள் மக்களுடைய மனசில் இருக்கிறதை அறிந்த ஆண்டவர் அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதிலே ஆர்வம் இருந்தபடினாலே ஆண்டவர் நேரடியாக சகரியா தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய ஜனங்களோடு கூட பேசும்படியாக சித்தம் கொண்டார். 7வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம், தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம் கிஸ்லே என்னப்பட்ட 9ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திற்கும் ஆசாரியனிடத்திற்கும் தீர்க்கதரிசனிடத்திற்கும் கேட்கவும் சரத்சேரும் ரெகமலேயரும் அவருடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். பெத்தேலிருந்து ஒரு சில நபர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு, பிரதிநிதிகளாக தெரிந்தெடுக்கப்பட்டு அவர்கள் எருசலேமுக்கு அனுப்பப்படுகிறார்கள். சேனைகளின் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த சிறையிருப்பில் மீந்திருந்ததான யூதருடைய மனசுல கொஞ்ச நாட்களாகவே இருந்ததான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளும்படியாக, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக, இவ்வளவு நாட்கள் நாங்கள் செய்து வருகிற அந்த பிராக்டிசஸ், அந்த சடங்காச்சாரங்கள் தேவனுடைய சித்தம் தானா, தேவனுக்கு விருப்பம் தானா? எவ்வளவு பெரிய பாராட்டுக்குற விஷயம். அநேக காரியங்கள் நம்ம தொடர்ந்து செய்து வருகிறோம், ஆனால் இது தேவனுடைய சித்தமானா அப்படின்னு சொல்லி நம்ம என்கொயரி பண்றோமா அப்படின்னா அநேக நேரங்கள் இல்லை. இவங்களை பாராட்டணும், இவங்களை சல்யூட் பண்ணணும். இத்தனை வருஷமா நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க 5ஆம் மாதம் அழுது ஒடுக்கத்தில் இருக்கிறோம், அதாவது உபவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல 7வது மாதமும் அழுது ஒடுக்கத்தில் இருந்து எங்களை நாங்களே ஒடுக்கி வருத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணி வருகிறோம். இதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறதா வேண்டாமா? இது ஆண்டவருக்கு பிரியமா இல்லையா? குட் கொஸ்டின். இது இவங்களுக்கு மட்டும் இருந்ததான சந்தேகம் கிடையாது. கிட்டத்தட்ட சிறையிருப்பில் மீந்த எல்லாருடைய மனசுலையும், இன்க்ளூடிங் பிரீஸ்ட், ஆசாருடைய மனதிலையும் அந்த கேள்வியில் என்ன செய்து இருந்தது. இதை கேட்கறதுக்காக அனுப்பினார்கள். முதலாவது எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுவதற்காக. 2வது வசனத்தை வாசனம் இல்லையா, எருசலேமுக்கு வந்தாலே அவங்க என்ன செய்வாங்க? முதலாவது ஜெபிப்பாங்க, ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்காக, முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நன்மைக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் அவங்க எருசலேமுக்கு வந்து ஜெபிப்பது வழக்கம். இன்றைக்கும் அவர் எல்லாரும் என்ன செய்யறாங்க, சோரில் என்ன செய்யறாங்க, அழுது முட்டி என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறது வழக்கமாக இருக்கிறது. அப்போ எருசலேமுக்கு வருகிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? முதலாவது ஜெபிப்பாங்க. இப்போ 2வது விஷயம், என்கொயரி பண்ணுறாங்க, நாங்கள் தொடர்ந்து இது செய்யணுமா வேண்டாமா? அவங்களுடைய சந்தேகங்களை அறிந்த ஆண்டவர் நேரடியாக சகரியா தீர்க்கதரிசி மூலமாக பேச ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் சொப்பனங்கள் மூலமாக, தரிசனம் மூலமாக ஆண்டவர் பேசி கொண்டிருந்தவர் இப்ப நேரடியாக பேசுகிறார். அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, யார்? சகரியா தீர்க்கதரிசி, நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவனுடைய மனசுல ரொம்ப கேள்வி இருக்கு இல்லையா, சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, நீ அவங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா அப்படின்னா, நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள்? கேள்விக்கே பதில் கேள்வி. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப ஆண்டவர் திரும்ப பதில் கேள்வி கேட்கிறாரு. இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேல 5ஆம் மாதம் அழுது ஒடுக்கத்தில் இருந்தீர்களே, உபவாசம் பண்ணினீர்களே, அது எனக்கு தானா? ஆண்டவர் கேட்கிறாரு, இது எனக்கு தானா? எனக்கு தான் பண்ணீங்களா? ஐயோ, நான் நினைச்சேன் நீங்க வேற யாருக்கும் நினைச்சேன். ஐயோ, நான் நினைச்சேன் நீங்க உங்களுக்கு நினைச்சேன். எனக்கு தானா? எனக்கு தான் உபவாசம் பண்ணீங்களா? எனக்காக தான் நீங்க அழுது ஒடுக்கத்தில் இருந்தீங்களா? நான் வேற யாருக்கும் நினைச்சேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அவருடைய மனசு கஷ்டமா இருந்திருக்கும், என்னடா ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு. ஆண்டவர் திரும்ப அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அடுத்த வசனம், நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள். புசிக்கும் போது உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள். உங்களுக்கு தானே சாப்பிட்றீங்க, குடிக்கும் போது உங்களுக்கு தானே குடிக்கிறீங்க, எனக்கு நான் புசிக்கிறீங்க, எனக்கு நான் குடிக்கிறீங்க. அப்படின்னு என்னன்னா, நீங்க உபவாசம் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க எனக்கும் பண்றீங்க,
எனக்குன்னு என் பேர் சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க? உபவாசம் பண்றீங்க, அழுது ஒடுக்கத்தில் இருக்கிறீங்க. ஆனா சாப்பிடும்போது, நம்ம பாச சொல்ல போனா திங்கும் போது, குடிக்கும் போது என் ஞாபகம் உங்களுக்கு வரலல்ல? இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்ல போனா, நீங்க துக்க காலம் வரும் பொழுது, கஷ்ட காலம் வரும் பொழுது, அதை நினைக்கும் பொழுது நீங்க எனக்காக என்ன செய்றீங்க? உபவாசம் பண்றீங்க, நிறைய சடங்காச்சார முறைகளை நீங்க பின்பற்றுறீங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் முழு இஸ்ரவேலும் குடியேறின காலத்துல, சமபூமியில சந்தோஷமா இருந்த காலங்கள்ல, சமாதானமா இருந்த காலங்கள்ல, ஆசீர்வதிக்கப்பட்டு பசுமையா இருந்ததான காலங்கள்ல எனக்குன்னு ஏதாவது பண்ணீங்களா? எனக்குன்னு ஏதாவது பண்ணீங்களா? அப்ப எனக்குன்னு எதுவுமே பண்ணலையே. கஷ்ட வரவங்க மட்டும் என்னை தேடுறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது, ஜாலியா இருக்கும்போது, நீங்க செலிப்ரேஷன் மூலலாம் இருந்தீங்களே, சந்தோஷமா கொண்டாடும் போது எனக்கு தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அது மட்டும் நீங்க எனக்காக ஏன் பண்ணல? இதை மட்டும் எனக்காக பண்றீங்களே? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வெளிப்படையான சடங்காச்சாரங்களை அவர் வெறுக்கவில்லை. ஆனா அந்த காலத்துல மட்டும்தான் நீங்க என்ன செய்றீங்க? என்னை தேடுறீங்கன்னு சொல்றாரு. அந்த காலத்துல மட்டும்தான் நீங்க எனக்குன்னு பண்றீங்க. சந்தோஷமா இருக்கும்போது நீங்க எனக்குன்னு எதுவுமே செய்யறது இல்லை. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது, நீங்க சமாதானமா இருக்கும்போது என்ன நினைச்சு பார்த்தீங்களா? எனக்கு ஏதாவது பண்ணீங்களான்னு தான் கேட்கிறார் ஆண்டவர். சரியான கேள்வி தானே? மறந்துட்டாங்க. ஆண்டவர் தொடர்ந்து என்ன செய்யற அடுத்த கேள்வி கேட்கிறாரு. நான் இதைத்தான் இந்த 70 வருஷத்துக்கு முன்னால நான் தீர்க்கதரிசி மூலமாக அவருடைய ஆவியை ஏவி நான் பேசினேன். இதே தான் நான் சொன்னேன். ஆனா அவங்க என்ன செய்யல? கேட்கல. அவங்ககிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக, ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவங்க பின்னாலே சுத்தினாரு. கேட்கலையே. அப்பவே நான் சொன்னேன், உண்மையான உபவாசம் என்னன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். கேட்கல. உங்க பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய ஆசிரியப்புகள் எல்லாமே எனக்கு வந்து அருவருப்பா இருக்குதியா, உங்க மியூசிக் எனக்கு என்ன செய்யுது? எரிச்சல் உண்டாக்குது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீதி நியாயமும் தெருக்கல்ல வெள்ளம் போல புரண்டு போகட்டும்னு சொல்லி சொன்னேன். கேட்கல. ஒருத்தருக்கு தயவு செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேன். கேட்கல. ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா பேசாதீங்கன்னு சொன்னேன். கேட்கல. தீமை செய்யாதீங்கன்னு சொன்னேன். கேட்கல. பொறாமப்படாதீங்கன்னு சொன்னேன். கேட்கல. ஏழைகளையும் விதவைகளையும் ஒடுக்காதீங்கன்னு சொன்னேன். கேட்கல. நான் சொன்னது எதுவுமே கேட்கலையே நீங்க. பின்பு சேனைகளுடைய கர்த்தருடைய வார்த்தை சகரியாக உண்டாகி அவர் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து, நான் எதிர்பார்த்து ஒண்ணு, நீங்க கொடுக்கறது ஒண்ணு, நான் உங்கள்கிட்ட இன்னொன்னு எதிர்பார்த்து நீங்க எனக்கு கொடுக்கறது வேற ஒண்ணு கொடுக்குறீங்க. என்னுடைய ஃபெல்ட் நீடு ஒண்ணு, ஆனா நீங்க எனக்கு கொடுத்தது வேற ஒண்ணு. நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து, உண்மையாய் நீதியாய் நியாயம் தீர்த்து, அவனவன் தன் சகோதரனுக்கு தயவையும் இரக்கத்தையும் செய்து, தயவையும் இரக்கத்தையும் என்னது? அவனவன் தன் சகோதரனுக்கு செய்து, விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவர்களையும் ஒடுக்காமல். டு நாட் ஆப்ரஸ். யாரு? விடோ, ஃபாதர்லெஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், சிறுமையானவர்கள். அவங்கள ஒடுக்காம, அவங்களுக்கு இடுக்கன் செய்யாம, அவங்களை துன்பப்படுத்தாம, அவங்களாம் எதுக்காக நான் முன்னால வச்சேன்? நான் ஆசீர்வாதம் இருக்கணுங்கிறதுக்காக தானே. நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணுங்கிறத தான் நான் வச்சேன். சின்ன பிள்ளைகள் விளையாடும் போது சாப்பிட்ற பொருள் ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா கடவுளுக்குன்னு சொல்லிடுறது. அது எடுக்க மாட்டோம். அது வந்து என்ன, ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அதில் பாருங்க எவ்வளோ மீனிங்ஃபுல் இருக்கும் பாருங்க. கீழே விழுந்த பொருள் யாருக்கு? கடவுளுக்கு. எறும்புகள் சாப்பிடும்ல, ஏதாவது பூச்சிகள் சாப்பிடும்ல. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க அறுவடை செய்யும் பொழுது நீங்க செதறி அந்த பக்கம் இந்த பக்கம் செதறி விழுகிறத நீங்க எடுக்காதீங்க, நீங்க அதை பொறுக்காதீங்க, ஏழைகள் அதை பொறுக்கிக் கொள்ளட்டும் சொல்லி சொன்னாரே. ஏழைகள் மீது எவ்வளவு கன்சர்ன் அவருக்கு இருந்துச்சு நான் சொல்லியிருப்பாரு பாருங்க. ரூத் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. கீழே செதறி விழுகிறத அவ என்ன செய்வா? போய் பறக்குவா. போவாஸ் கூப்பிட்டு வேணுங்க என்ன செய்ய, கொஞ்சத்தை வேலைக்காரங்க கூட சொல்லுவாரு, நீங்க அறுக்கும்போது வேலைக்கு கொஞ்சம் சிந்த விடுங்க, அவ எடுத்துட்டு போட்டோம். ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் இன்றைக்கு நம்ம வீட்டு வாசல் இருக்கிறாங்க, நம்ம கண் முன்னாடி இருக்கிறாங்க, ரோட்டோரம் நடந்து போகும்போது இருக்கிறாங்க. அவங்களாம் பார்க்கும்போது என் ஞாபகம் வரலையா உனக்கு? நீ சந்தோஷமா இருக்கும்போது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது, நீ செழிப்பா இருக்கும்போது என் ஞாபகம் உனக்கு வரலையா? என்னுடைய இதே துடிப்பு உனக்கு தெரியலையா? என்னுடைய இதே வாஞ்சம் உனக்கு புரியலையா? அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டத்தனமாய் விளக்கி, தோலை என்ன செஞ்சாங்களாம்? ஸ்டபான் பண்ணிட்டாங்களாம். சொல்லுவாங்கள்ல, எருமை மாதிரி இருந்துச்சு, தோலை முரட்டு தோலை ஆக்கியாச்சு. எவ்வளோ அடித்தாலும் நோ சூடு நோ சுரணைங்கிற மாதிரி இருந்துருச்சு, போயிடுச்சு. அடுத்து கேளாதபடிக்கு தங்கள் செவியில் என்ன செஞ்சாங்களாம்? அடைச்சு கொண்டாங்களாம்.
தங்களுடைய செவியில் என்ன செஞ்சாங்க, அடைச்சு கொண்டாங்க. ஆண்டவர் நான் பேசிட்டே தான் இருந்தேன், அவங்க என்ன செய்யல, கேட்கல. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். அதோட ஸ்ட்ராங் டைமண்ட் அவ்வளவு நினைச்சிட்டாங்க, ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டாங்க. நான் சொல்றது உணர்வே இல்லை, சுத்தமாக என்ன செய்யல, உணர்வே இல்லை. நான் பேசி என்ன செய்யல, அவங்க கேட்கவே இல்லை. ஆகையால் கர்த்தருடைய மகா கடுங்கோபம், அவருடைய மகா கடுங்கோபம் என்ன செஞ்சுதான், அவங்க மேலே ஊற்றப்பட்டதான். எதற்காக நான் மேலே கோவப்பட்டேன், எதற்காக உங்களை அடிச்சு நான் என்ன செஞ்சேன், பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு அனுப்பி வச்சேன்? நீங்கள் பண்டிகை கொண்டாடலைங்கிறதுக்காகவா? இல்லை நீங்கள் உபவாசம் இருக்கலங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன், உங்களை அடித்தேன்? எதற்குப்பா உங்களை அடித்தேன்? எதற்கு நீங்கள் தண்டனை படிச்சீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்னது? நீங்கள் உபவாசம் இருக்கிறதுனாலையா, இல்லை நீங்கள் பண்டிகை கொண்டாடுறதுனாலையா, இல்லை எதுவும் பண்டிகைகளை அனுசரிக்காதனாலையா? எதனால? நோ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுதல. ஒபீடியன்ஸ் இஸ் better than sacrifice. Obedience is much better than ritual practices. நம்ம வெளிப்படையாக செய்கிறதான சடங்காச்சார முறைகளை விட அதிக முக்கியம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்க, நம்ம அவருக்கு ஒன்று கொடுக்க. அதனால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன். சேனைங்களை சொல்றது என்னது, நான் அவங்க பின்னாலே சுத்தும் போது கண்டுக்கிறவே இல்லைல்ல, அதனால அவங்க கதறி அழும்பொழுது நானும் கண்டுக்கல. அடி பயங்கர அடி வாங்கினாங்க. 4வது மாதம் பாபிலோன் ஆர்மி உள்ள என்ட்ரு ஆகுது. 5வது மாதம் தேவாலயம் இடிக்கப்படுது. 7வது மாதம் மிகப்பெரிய குரூப்பு கொலை செய்யப்பட்டு மீதி குரூப்பு அள்ளி கொண்டு போகப்படுகிறாங்க. மறுபடியும் 9வது மாதம் வர்றாங்க. மறுபடியும் இருந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்து ராஜாவையும் உட்பட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுத்தமாக டோட்டலி க்ளீன் பண்ணி போயிட்டாங்க. அது வலிக்கும், வேதனையாக தான் இருக்குது. ஆனால் என்னுடைய கடுங்கோபம் உங்கள் மேலே ஊற்றப்பட்டுச்சே. நான் ஏன் அதெல்லாம் பண்ணேன் தெரியுமா? அதை நினச்சி நீங்களாம் என்ன செய்யுங்க, அனுசரிக்கிறீங்க, துக்கம் அனுசரிக்கிறீங்க, தொடர்ந்து அனுசரிக்கணுமான்னு கேட்குறீங்க. ஆனால் மறந்துட்டீங்க ஏன் அடி வாங்கினீங்க சொல்லி, ஏன் தண்டனை பெற்றீங்கன்னு மறந்து போயிட்டீங்க ஐயா. அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். சுழல் காட்சி மாதிரி பறக்கடிச்சாராம். அதனால் அவர்கள் பின் வைத்து போனதான தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிடுச்சு. போக்குவரத்து இல்லாமல் பாழாமல் போயிடுச்சான். அது எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? கானான் தேசம். இன்பமான தேசம். இன்பமான தேசத்தை பாழாக்கினார்களே என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார். எதற்காக ஒரு ஜாதி ஜனத்தை, அந்த கானான் தேசத்தில் இருக்கிற கானானின் தேசத்தினுடைய குடிகளை ஆண்டவர் கிளீன் பண்ணாரு? ஏன் அவங்களை சுத்தப்படுத்தினாரு? ஏன் அடிச்சு தரமட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணாரு? ஏன் அவளை உயிர்களை ரத்தம் சிந்தப்பட்டுச்சு? ஏன் உயிர்கள் கொலை செய்யப்பட்டுச்சு? தேசத்தை பாழாக்குனால தான், பூமியை அசூசிப்படுத்தினால தான். அதே தப்பை நீங்க பண்ணிட்டு நான் எப்படி உங்களை சகிச்சுக்க முடியும்? அதனால தான் உங்களையும் கிளீன் பண்ணிட்டேன். இப்பயாவது மனம் திரும்புங்க. என்னுடைய இதே ஏக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. என்னுடைய இதே துடிப்பை, என்னுடைய இதே வாஞ்சியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நான் வெளிப்படையான சடங்காச்சாரத்தை நான் என்ன செய்யலை, நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கலை. மற்ற நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா எதிர்பார்க்குறேன். ஆண்டவருக்காக நிறைய சடங்காச்சாரத்தை, வெளிப்படையான சடங்காச்சாரியத்தை, பாரம்பரிய காரியங்களை நம்ம அனுசரிக்கிறோம். 2 நாட்கள் நம்ம என்ன செய்கிறோம், துக்கம் அனுசரிக்கிறோம். பட் வாட் அபவுட் அதர் மந்த்ஸ்? மற்ற நாட்கள் குறித்து ஏதாவது செய்கிறோமா? அவர் நமக்காக துக்கப்பட்டது, பாடுபட்டது ஞாபகம் வருதா? இல்லை நம்ம போடுற ஆட்டம் பெரிய ஆட்டமாக இருக்குதா? கிறிஸ்மஸ் காலம் ஒரே செலிப்ரேஷன் மூடு, ஆண்டவருக்காக தான் பண்ணுறோமா? இல்லை ஆண்டவர் பிறந்ததை இந்த மாதம் மட்டும்தான் நினைவு கொடுக்குறோமா? வாட் அபவுட் த ரெஸ்ட் ஆஃப் த 11 months? மீதி 11 மாதமும் யாருக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஆண்டவர் பிறந்த நினச்சிக்கோம் சந்தோஷமாக இருக்கிறோமா, இல்லை துக்கமாக சுற்றுறோமா? பண்டிகைகளையும் ஆசாரிப்புகளையும் ஆண்டவர் அருவருப்பார். எப்போன்னு கேட்டிங்கன்னா, நீதியும் நியாயமும் வெள்ளம் போல் புரண்டு வரல அப்படின்னா, நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்ம வாழ்கிற சமுதாயமாக இருக்கட்டும், நம்முடைய திருச்சபையாக இருக்கட்டும், நீதி நியாயம் செய்யலை அப்படின்னா அழிஞ்சி நாசமாக போயிடும், பாழாகி போயிடும். ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் செய்யலை அப்படின்னா, அவங்களுக்கு இடுக்கண் செய்தோம் என்றால், அவங்களை கவனிக்கலை அப்படின்னா அடி பரம்பு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவருக்கொருவர் நம்ம தீங்கு செய்து, தீமை செய்து, தீமையாக யோசித்து, தீமையாக பேசி, ஒருவருக்கொரு விரோதமாக பேசிட்டே இருந்தோம்னா பெரிய பரம்பு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. எது பண்ணாலும் கர்த்தருக்காக பண்ணணும், அவரை ஞாபகம் வச்சு பண்ணணும். அவருடைய ஞாபகம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். கஷ்ட காலத்தில் மட்டும் கிடையாது, சந்தோஷமான காலத்தில் மட்டும் கிடையாது, கஷ்டமான காலத்தில், எல்லா காலத்துலேயும் நாம் அவரை நினைவு கூற வேண்டும். அவருடைய இதய துடிப்பை அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராக வந்திருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.